நாரதர் அங்கே பண்ணின உபதேசம் சத்சங்கம். ரெண்டாவதா பரீட்சித்துக்கு அங்கேருந்து சுகர் பண்ணின உபதேசம் என்ன அப்படின்னு விட்டா, கடைசி காலத்தில் பகவானை கடைசி காலத்துலையாவது ஸ்மரி. திருதிய ஸ்கந்தத்தில் என்ன அப்படின்னா, கபில வாசுதேவர் அம்மாவுக்கே உபதேசம் பண்ணுறார். அம்மா, மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபமானது. எத்தனையோ ஜென்மாவை எடுத்து அந்த குழந்தை வயத்தில் வந்து உட்கார்றது. வயத்தில் வந்து உட்காரும்போது அதுக்கு ஜென்மாந்திர ஞாபகம் இருக்குது. ஜென்மாந்திர ஞாபகம் இருக்கும் பொழுது ஜென்மாந்திரத்தில் எவ்வளவோ கால அவகாசங்களில் நம்ம வீண் பண்ணிட்டோமே, வியர்த்தம் பண்ணிட்டோமே. எவ்வளவோ குரு வந்து சொன்னார், எவ்வளவு புத்தி சொன்னாலும் நம்மளுடைய மனசு அதில் போகலையே. எப்பொழுதும் போட்டி பொறாமல் லோக விஷயம், அடுத்தவாளை பார்க்கறது, இப்படியே புத்தி போயிடுத்தே. இந்த ஜென்மத்திலேயாவது எனக்கு ஒரு அம்மா, எனக்கு ஒரு குரு வந்து என்னுடைய கையை பிடிச்சி கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணுவாரான்னு ஒரு குழந்தை ஏங்கிறதுன்னு கர்ப்பத்தில் ஒரு சிசு படக்கூடிய அவஸ்தையெல்லாம் எடுத்து திருதிய ஸ்கந்தத்தில் கபிலரே அவள் அம்மாவுக்கு குருவாக உபதேசம் பண்ணுறார். சதுர்த்த ஸ்கந்தத்தில் வந்தால் நாரதர் துருவனுக்கு உபதேசம் பண்ணுறார். நாரதர் உபதேசம் பண்ணுறது இருக்கட்டும், அதில் அருமையான உபதேசம் அழகா பிருத்து அங்கேருந்து பண்ணக்கூடிய உபதேசம், ஒரு காலம் மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணாத, ஸ்தோத்திரத்துக்கு தகுந்தவன் பகவான். மனுஷனுடைய குணங்களை நம்ப முடியாது. இன்னைக்கு கருமையா இருக்கிறவன் நாளைக்கு வள்ளலாவான், இன்னைக்கு வள்ளலா இருக்கிறவன் நாளைக்கு கருமையாவான், இன்னைக்கு பொறுமையா இருக்கிறவன் நாளைக்கு பொறுமை இல்லாதவன் ஆயிடுவான். அதனால மனுஷன் ஒரு காலம் ஸ்துதிக்கு தகுந்தவன் அல்ல. அடுத்ததா சொல்றார், நேரத்தை வியர்த்தம் பண்ணாத, பிருத்து உபதேசம். அடுத்ததா என்ன அப்படின்னா, 1000 காதுகள் வேணும் எனக்கு பகவானுடைய கதைகளை கேட்கறதுக்கு அப்படின்னுட்டா சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிருத்து பகவானுடைய அம்சம், சாக்ஷாத் பகவானே. கபிலரும் பகவானுடைய அம்சம், சுகரும் சிவபெருமானுடைய அம்சம். இங்க பிருத்து வந்து அழகான உபதேசம் பண்றார். பஞ்சமஸ்கந்தத்தில் கேட்கவே வேண்டாம். பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷப யோகீஸ்வரர் அங்க சொல்றார், குரு நசஸ்யாது, தெய்வம் நசஸ்யாது. ஒரு குரு உனக்கு தெய்வத்தை காண்பிக்கிறதுக்கு வழி காண்பிக்கலன்னா குரு குரு இல்லைங்கிறார். தெய்வம் தெய்வம் இல்லைங்கிறார். அம்மா அம்மா இல்லைங்கிறார். அப்பா அப்பா இல்லைங்கிறார். பந்துக்கள் இல்லைங்கிறார். அதுக்கு மேலே போனோமானால் ஜடபரதர் ரகுகணனுக்கு பண்ணக்கூடிய உபதேசம், அங்கே ஜடபரதருடைய குரு தத்துவத்தை சொல்கிறார். சஷ்டஸ்கந்தத்தில் போனால் கேட்கவே வேண்டாம். யமன் தூதனுக்கு உபதேசம் பண்ணுறான். பகவன் நாமம் சொல்கிறவா கிட்டக்க போகாதே, இது ரகசியமான தர்மம், எல்லாருக்கும் தெரியாது, எங்களை போல சில பேருக்கு தான் தெரியும் அப்படின்னு சஷ்டஸ்கந்தத்தில் அழகா யமனே குருவா வந்து உபதேசம் பண்ணுறான். சப்தமஸ்கந்தத்தில் கேட்கவே வேண்டாம். குழந்தை பிரகல்லாதன் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறான். தத் சாதுமன்யே அசுரவர்யா கிரகம் அந்த கோபம். இந்த சம்சாரம்ங்கிற பாழுங்கிணத்துல கிடக்காத, வனத்தில் போய் ஹரிபஜனை பண்ணு அப்படின்னு சொல்லி நவவிதமான பக்தி ராஜபாட்டியை போட்டு காண்பிக்கிறான். அந்த இடத்துல பிரகல்லாதனே குருவாக இருக்கான். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிட்டது மட்டும் இல்லாமல் அசுர குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறான். கௌமாரே ஆச்சரிய தர்மம் பாகவதம். குழந்தையா இருக்கும் பொழுதே பாகவத தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு அப்படின்னு சொல்லி திரும்பி திதிய ஸ்கந்தத்தில் வர மாதிரி இங்கே காலம் எப்படியெல்லாம் வியர்த்தமாகிறதுன்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பட்டியல் போட்டு காண்பிக்கிறான். எப்படி வம்பு பேசுறதுல, எப்படி தூங்கிறதுல, எப்படி வந்து தனக்கு தானே கவலைப்பட்டு உட்கார்ந்துன்னு இருக்கிறதுல, இப்படியெல்லாம் நேரத்தை வீண் பண்ணுறோமேன்னு அந்த குழந்தைகளுக்கு அழகாக உபதேசம் பண்ணுறான். அஷ்டமஸ்கந்தத்தில் எடுத்துட்டு வந்தால் அழகாக அங்கே சொன்னார் இல்லையா, குருர் நசஸ்யாது. அங்கே ரிஷபர் சொல்லிட்டு போயிட்டார், எந்த குரு உனக்கு பகவானை காண்பிச்சு கொடுக்கலையோ அவர் குரு இல்லை. இங்கே சுக்கராச்சாரியார் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, கொடுக்காதே, தானம் கொடுக்காதே, வந்திருக்கிறவர் ஹரி விஷ்ணு மாயா மாணவகோ ஹரிஹீனர், குரு சொன்னதை கேட்கல, ஏன்னா தெய்வத்தை காண்பிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார்.
அப்போ அங்கே கொடுக்கறதுக்கு இது வியாக்கியான மாதிரி அமையறது. கொடுக்காதே, தானம் கொடுக்காதே அப்படின்னார். அப்போ அந்த இடத்துல என்ன, நான் பலியே குருவா போயிட்டான். நான் சத்தியத்தில் நிற்பேன், நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு விட்டான். நவமஸ்கந்தத்தில் வந்தா அப்படின்னா, நவமஸ்கந்தத்தில் சரணாகதிங்கிறத உபதேசம் பண்ணக்கூடாது, சரணாகதனுடைய லட்சணத்தை சொல்றது தான் சரணாகதி அப்படிங்கிறதுனால அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்லி இதுதான் சரணாகதியினுடைய லட்சணம். எப்படி இருக்கான்? ஒரு பிசாசு துரத்திண்டு வரட்டும், எது துரத்திண்டு வரட்டும், பேசாம இருக்கான். நவமஸ்கந்தத்திலே அந்த அம்பரீஷனே நமக்கு ஒரு குருவாகி ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணுங்கிறத காண்பிச்சார். 10வது ஸ்கந்தத்தில் வந்தோமானால் அழகா கோபிகைகள் தான் உத்தவனுக்கு குருவாகி பிரமரகீதத்தை சொல்றான், உபதேசம் பண்றான். அதனால 10வது ஸ்கந்தத்தில் பூர்வார்த்தத்தில் கோபிகைகள் குருவாரா, உத்தரார்த்தத்தில் ஸ்ருதி கீதை இருக்கிறதுனால ஸ்ருதி கீதை பகவானே ஸ்ருததேவனுக்கு உபதேசம் பண்ணுறதுனால வேதமே சொல்கிறதுனால வேதாந்தம் அதில் குருவாயிடுறது. 11வது அத்தியாயத்தை எடுத்துட்டா கேட்கவே வேண்டாம். 11வது அத்தியாயத்தில் முழுக்க நவயோகிகள் பாகவத தர்மத்தை சொல்கிறான், பகவானே பிக்ஷு கீதையை சொல்கிறான். பிக்ஷு கீதையெல்லாம் சொல்லிட்டு பகவான் ஆச்சரியமாக ஒரு வார்த்தை சொல்கிறான், எனக்கு கைலாசபதியோ சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மாவோ என்னுடைய சரணத்தை ஒரு க்ஷணம் கூட விடாமல் ஸ்பர்ஷம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமியோ, இல்லை ஹிருதயத்தில் அகலுகில்லேன்னு வாசம் பண்ணக்கூடிய அந்த மகாலட்சுமியோ எனக்கு பிரியமானவன் இல்லை உத்தவா. உன்னை போல பிரேம பக்தன் தான் எனக்கு பிரியமானவன். லக்ஷ்மியை காட்டிலும் எங்கிட்ட அத்தகைய அன்பு, சுயநலமில்லாத ஒரு அன்பு வச்சுருக்கானே, சுவார்த்தம் இல்லாத. உங்ககிட்ட இருக்கிற பிரேமே எனக்கு யார்கிட்டையும் இல்லை அப்படிங்கிறான். பிக்ஷுகீதையை உபதேசம் பண்ணுறான். 11வது ஸ்கந்தம் முழுக்க இவ்வளவும் சொன்னான். எப்படி பகவத்கீதையில் ஒவ்வொரு யோகத்தை சொல்லிட்டு தியான யோகத்தை சொன்னார், கர்ம யோகத்தை சொன்னார், ஞான யோகத்தை சொன்னார், சாங்கிய தத்துவத்தை சொன்னார். ஒன்றும் முடியலே அப்படின்னா சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா. பாகவதத்தில் ஒவ்வொரு ஸ்கந்தத்தில் சத்சங்கத்தை காண்பிச்சார், அங்கிருந்த பாகவத ஸ்ரவணத்தை காண்பிச்சார், கபிலர் சாங்கிய தத்துவத்தை காண்பிச்சார். சதுர்த்த ஸ்கந்தத்தில் ரிஷபயோகீஸ்வரர், சதுர்த்த ஸ்கந்தத்தில் பிருத்து சொன்னார், பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷபயோகீஸ்வரர் அப்புறம் ஜடபரதர் உபதேசம் பண்ணினார். சஷ்டஸ்கந்தத்தில் அஜாமிலனுடைய சரித்திரத்தில் யமதூதர்கள் உபதேசம் பண்ணினான். சப்தமஸ்கந்தத்தில் வந்தோமானால் பிரகல்லாதன் உபதேசம் பண்ணினான். அஷ்டமஸ்கந்தத்திலே பலியே சுக்கராச்சாரியாருக்கு உபதேசம் பண்ணுறான். நவமஸ்கந்தத்தில் அம்பரீஷன் சரணாகதனுடைய லட்சணத்தை காண்பிச்சான். 10ல் பிரேம் பக்தியினுடைய ஒரு பெருமையை கோபிகைகள் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணினா. உத்தரார்த்தத்தில் ஸ்ருதி கீதை வந்தது. 11ல் பிக்ஷு கீதை வந்தது, நவயோகிகள் வந்தது. 12வது ஸ்கந்தத்தில் இதெல்லாம் ஒன்றும் ஒன்றால் முடியலேன்னா அங்கே சரணாகதி பண்ணுன்னார். இங்கே அது கூட வேண்டாம். ஸ்ரீ ஹரே நமஹா, ஸ்ரீ ஹரே நமஹா, ஸ்ரீ ஹரே நமஹான்னு சொல்லு, சர்வ பாப்பங்களும் போயிடும். அதனால கலியில் என்ன கதினார், பகவன் நாமம் அப்படின்னு பாகவதத்தினுடைய சாரமாக நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹா தம் நமாமி ஹரிம் பரம் அப்படிங்கிறது. இது கலியில இது ஒன்று தான் கதி அப்படின்னு விட்டார். இதை காண்பிக்கிறதுக்கு தான் நிறையா மகான்கள் வந்தார். அதில் பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் நாம சித்தாந்தம் பண்ணினான். அப்புறம் ஸ்ரீதரையாவால் பண்ணினார். அப்புறம் சத்குரு சுவாமிகள் பண்ணினார். சத்குரு சுவாமிகளுக்கு நிறையா சிஷ்யர்கள் உண்டு. அதில் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் ஜில்லாவில் ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கொஞ்சம் பாட்டு வரும். நீ எங்கேயாவது போய் கொஞ்சம் பாட்டு கேட்டு ஏதோ கேட்டிருக்கான் போல இருக்குது, பாடிகிட்டே இருப்பான். படிக்கிறதில்ல அவனுக்கு புத்தி போகலை. அப்பா அம்மா மண்ணி அண்ணா எல்லாரும் திட்டினா அவனை, படிக்காமல் இப்போ பார்த்தாலும் பாடிகிட்டே இருக்கியே என்ன பிரயோஜனம் அப்படின்னா. குரு கிருப்பை அப்படிங்கிறது தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு கிருப்பை பண்ணணும்னு தெய்வம்